சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பைபாஸ் மேம்பாலம் அருகே உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது பொதுமக்கள் அவரிடம் தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். ரயில்வே கரெக்டான பரிந்துரையில பண்றாங்களா? இப்ப நீங்க எம்பியா இருங்க, பல இது கோரிக்கை வைக்கிறீங்க, அஸ்வினி வைஷ்ணவ் கோரிக்கை வைக்கிறீங்க, எக்ஸ்தலத்திலையும் பதிவிடுறீங்க, பல்வேறு கோரிக்கை நிறைவேற்ற பெரும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது கிடையாது. ஏன்னா முதல்ல இங்க இருக்கிற ஜிஎம்க்கு பவரே கிடையாது. எல்லா பவரும் இப்போ ரயில்வே போர்டு எடுத்துக்கிட்டாங்க. எந்த விஷயத்தை கேட்டாலும், புது ரயில் கேட்டாலும், அதை நீட்டிப்பு கேட்டாலும் எல்லாமே ரயில்வே போர்டு வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வைக்கிற கோரிக்கைகளை நானும் பதிவிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 100 கோரிக்கை வச்சுருந்தோன்னா அதில் ஒரு 5-10% கூட நிறைவேறுவது கிடையாது. இவங்களுடைய கோலே ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் மேஜர் சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறதுக்கு தான் இவங்களுடைய எண்ணமே தவிர Tier 2, Tier 3 டவுன்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த கிரவுண்டில் பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி இங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கு இந்த ரயில்வே கேட்டை மூடிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் இருக்குது. அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்காம ஒரு சர்வீஸ் மைண்டடோட ரயில்வேஸ் இல்லாமல் அவர்களுடைய கனவு திட்டங்களான இந்த புல்லட் ட்ரெயின், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ட்ரெயினை ஓட்டணுன்றதுல தான் குறியாக இருக்கிறாங்க. இது முன்னாடியே 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மானாமதுரையில் இந்த லெவல் கிராசிங்கை மூடினதாக ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் சொல்லி இதை திறந்தோம். இப்போ மீண்டும் மூடி இருக்கிறாங்க. நான் எழுதியிருக்கேன் ஏற்கனவே ஒரு லெட்டர். ஆனால் இப்போ கவுன்சிலர்ஸ்லாம் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அசௌகரியங்கள் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த அசௌகரியங்களெல்லாம் நான் குறியிட்டு திருப்பி அவங்களுக்கு எழுதி என்னால் முடிஞ்ச அழுத்தத்தை இங்கே ரயில்வே ஜிஎம்முக்கும் அங்கே மினிஸ்டருக்கும் கொடுத்து தான் இதை சரி பண்ணணும். இங்கே இருக்கிற டிவிஷனல் ஆஃபீஸரால் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. திருச்சியில் நடத்துகிறாங்க. இப்போ எங்களுடைய சார்பாகவும் ரயில்வே யூசர்ஸ் கமிட்டியில் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், நபர்கள் நியமிச்சிருக்கோம். அவங்களுடைய ஜென்ரல் ஆட்டிடியூடு இந்த 10-11 ஆண்டு கால அரசாங்கத்தில் என்னோடய ஆட்டிடியூட் என்னன்னாக்க எல்லா முடிவுகளும் ரயில்வே போர்டு தான் எடுக்குது. முன்னாடி ஜிஎம்க்கு இருக்கிற பவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. முன்னாடி ஜிஎம் நிறையா ப்ராக்டிக்கல் டிசிஷன் எடுக்கலாம். அந்த பவரெல்லாம் இப்போ ஜிஎம்க்கு கிடையாது. எல்லா பவருமே இப்போ ரயில்வே போர்டுக்கு போயிடுச்சு. அதான் சொல்கிறேனே, அவங்களோட குறிக்கோள் வேகமாக ரயிலை செலுத்த வேண்டும். அதுவும் பெரிய நகரங்களுக்குள்ளே தான் செலுத்தணும். இடைப்பட்டு இருக்கிற சின்ன நகரங்கள், குறுநகரங்கள், கிராமங்களுக்கெல்லாம் சர்வீஸ் குறைச்சிக்கிட்டே வரது தான் இவங்களோட ஃபிலாசபி. அதனால் இவங்க ஒரு பீப்புள் ஓரியன்டாக இப்போ மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன சொல்யூஷன் என்று பார்க்குறது இவங்க இப்போ பார்க்குறது கிடையாது. அதனால் இதை திருப்பி அழுத்தம் கொடுத்து இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்து நான் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சி எடுத்துக்கேன். மேலும் அப்பகுதியில் உள்ள பெண்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். மானாமதுரை ரயில்வே கேட்டை ஒரு வாரமாக 5 நாளாக மூடி வச்சு இந்த மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வழி பயணத்தை தடுக்கிறாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப பாதிப்படைகிறோம். இதை அரசு தரப்பில் அரசு கவனித்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, பெண்கள் சுற்றுவட்ட கிராம மக்கள் யாருமே இங்கிட்டு பயணம் செய்ய முடியாமல் அடைச்சிட்டாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா மக்களும் சேர்ந்து, ஒரு கமிட்டியும் சேர்ந்து இந்த மானாமதுரை ரயில்வே கேட்டை திறந்து விடுறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் 4 பக்க கலருடன் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நமது தினமுல்லை களம் மாலை நாளிதழ் இன்றே வாங்கி படியுங்கள். செய்தித்தாளின் சுருக்கம், எழுத்தின் வலிமை, ஒளியில் வாய்மை. இன்றே வாங்கி படியுங்கள். தினமுல்லை களம் மாலை நாளிதழ் தற்போது பரபரப்பான விற்பனையில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.